வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஓர் பார்வை. இன்றைய செய்திகள் ஓர் பார்வையில் ஜனாதிபதியின் நத்தார் வாழ்த்து செய்தியில் அடங்கியுள்ள முக்கிய விடயம், ஜனவரி மாதத்திலிருந்து நாட்டில் சில முக்கிய சட்டங்கள், அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய கூறி சிவாஜிலிங்கத்தினுடைய வலியுறுத்து, இலங்கைக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் புதிய வைரஸ், இது போன்ற செய்திகளை பார்க்க போகின்றோம். எல்லோருக்குமே தெரியும், இன்று உலகவாழ் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நத்தார் பண்டிகையை மிக அமைதியான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவிக்கையில் அவருடைய வாழ்த்து செய்தியில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது, இலங்கையில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய வலிகளை சுமந்தவாறே ஒரு பதற்றத்துடனும் பயத்துடனும் மக்கள் இந்த கிறிஸ்தவ பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இப்பொழுது நாட்டில் அதற்கான சூழல் குறைக்கப்பட்டிருக்கிறது. அமைதியுடனும் அன்புடனும் இந்த பண்டிகையை கொண்டாடுங்கள், உங்களுக்கான சரியான நீதி கிடைக்கப்பெறும் என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பில் தெரியும் எல்லோருக்குமே, ஏப்ரல் தாக்குதல்கள் என்பது இலங்கை நாட்டில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியதாக இருக்கிறது. கடந்த வருடம் இந்த தாக்குதலின் போது பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. அந்த பயமும் அச்சமும் இன்று வரையிலும் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே இன்று நள்ளிரவு இடம்பெற்ற திருப்பலிகளில் கூட கடுமையான பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்பதுதான் உண்மை. இது தொடர்பில் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்திற்கான ஆளுநர் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது கூறியிருக்கிறார்கள், பக்கத்தில் இருப்பவர்களை இன்றைய தினம் சந்திக்காவிட்டாலுமே கூட அமைதியான முறையில் அனைவரும் அன்புடனும் மகிழ்ச்சியாகவும் இந்த பண்டிகையை கொண்டாடுங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, குடும்பத்துடன் இருப்பதற்கு இது சரியான சந்தர்ப்பம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய குடும்பத்துடன் நத்தார் பண்டிகையை கொண்டாடுங்கள் அப்படி என்ற அவருடைய வாழ்த்து செய்தி அமைந்திருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் கொரோனா வைரசினுடைய தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. அதிலும் மேல் மாகாணத்தில் கொரோனா தொற்றினுடைய தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இது தொடர்பில் பலதரப்பும் விழிப்புணர்வு செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படி இருக்க தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய வைரஸ் இலங்கையை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன என்று சொன்னால், சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார், இலங்கையில் சுற்றுலாத்துறையை வளப்படுத்துவதற்காக வரும் ஜனவரி மாதம் விமான நிலையங்கள் திறக்க இருப்பதாக கூறியிருந்தார். எனவே அவருடைய அந்த கருத்தின்படி பார்த்தால் தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஆரம்பித்திருக்கின்ற புதிய வைரஸ் மிக இலகுவில் பயணிகளூடாக இலங்கை நாட்டிற்கு கடத்தப்படலாம். இதனால் இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்கள் இது அதிகம் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தெரியும், COVID-19 என்பது இலங்கையில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த COVID-19 இரண்டாவது அலை மிகப்பெரிய விஸ்வரூபமாக உருவெடுத்திருக்கின்றது. எனவே நாளுக்கு நாள் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இதில் இருந்து மீள முடியாதவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது நிச்சயம் இந்த சுற்றுலாத்துறைக்காக விமான நிலையங்களை திறக்கும் போது புதிய வைரசுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை பலர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இது தொடர்பில் ஜனாதிபதி அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் சொல்லி இருக்கின்றார், COVID-19க்கான அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து, சீனா போன்ற நாடுகளில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் தடுப்பூசிகளை ஆய்வு செய்து அதை மிக விரைவில் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஆயத்தத்தை மேற்கொள்ளுமாறு கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையை பொறுத்தவரையில் தோட்டங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், நகர் நெரிசல் கொண்ட பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையையும் கருத்தில் கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை மிக வேகமாக செய்யுங்கள் அப்படி என்று சொல்லி நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இலங்கையின் கொரோனா நிலவரம் இவ்வாறு இருக்கையில் புதிய வைரஸினாலும் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து சில நாட்களாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம், சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் அரசியல் கைதிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கூறி வலியுறுத்தி இருக்கிறார் தமிழ் தேசிய கட்சியினுடைய சிவாஜிலிங்கம் அவர்கள். எனவே அவர் மேலும் யாழில் ஊடகங்களுக்கு குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லி இருக்கிறார், 12 வருடங்களை நிறைவு செய்து இருக்கிறோம், இருப்பினும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யாமல் இருப்பது உண்மையில் வேதனை அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சிறையில் அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படும் என்கின்ற அச்சமங்கள் மத்தியிலும் அவர்களினுடைய உறவினர்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அரசு இதற்கான ஒரு தீர்வை சரியான முறையில் வழங்க வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய தினம் இது தொடர்பான செய்திகளில் அரசியல் கைதிகள், அதாவது நியூ மெகா
டயஸின் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளுக்கு 15 பேருக்கு கொரோனா தொற்று என்கின்ற விடயத்தை நாங்கள் அறிய தந்திருந்தோம். இன்றைய தினம் அவர்களினுடைய விடுதலைக்காக சிவாஜிலிங்கம் அவர்கள் அரசை வலியுறுத்தி இருக்கிறார் என்கின்ற விடயமும் வெளியாகி இருக்கிறது. கடந்த 12 வருடங்களாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் அரசியல் கைதிகள் எந்த ஒரு நிபந்தனைகளிலும் பேரிலும் விடுதலை செய்யப்படாமல் சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை வெகு விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நாட்டில் பலதரப்பட்ட தமிழ் சமூகங்களும் அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த 12 வருடங்கள் நிறைவு செய்தும் அவர்களை விடுதலை செய்யவில்லை என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. அதைவிட கொரோனா தொற்று பரவும் அளவிற்கு அஜாக்கிரதையாக இந்த அரசு அரசியல் கைதிகளை வைத்திருக்கிறதா என்கின்ற கேள்வி கூட எழுகின்றது. எனவே தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பாக அரசினுடைய தீர்மானம் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி. சுற்றுச்சூழல் மாசடைதல் என்பது உலகை பொறுத்தவரையில் மாபெரும் அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பல தொற்று நோய்களுக்கு காரணம் இந்த சுற்றுச்சூழல் மாசடைதல் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் இலங்கையில் கடந்த வருடம் சொல்லப்பட்டிருந்தது 2021ஆம் ஆண்டிலிருந்து பிளாஸ்டிக் பாவனைகள் குறைக்கப்படும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பில் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் சில பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஹாட் பட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பொருளுக்கும் பல பொலித்தீன் பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால் நாட்டை சூழல் மாசடைதலில் இருந்து காப்பாற்றுவதாகவே இருக்கின்றது. எனவே இது அடுத்த வருடத்தில் இருந்து அமுலாக போகின்ற ஒரு முக்கிய நடவடிக்கையாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கிய விடயமும் அடுத்த வருடத்தில் இருந்து அமுலாக போகிறது. அதாவது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆடைகளுக்கான வரி 200 ரூபாயில் இருந்து 450 ரூபாய் வரை அதிகரிக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். இதனுடைய காரணம் என்ன என்றால் இலங்கையினுடைய கைத்தொழில் மற்றும் ஆடை உற்பத்திகளை வளர்ப்பதற்காகவும் அந்த உற்பத்திகளை பாதுகாப்பதற்காகவுமே இந்த வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆடைகளுக்கான வரி 200 ரூபாயில் இருந்து 450 ரூபாய் வரைக்கும் அதிகரித்து உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஊடக சந்திப்பு ஒன்றில் கூறியிருக்கிறார். எனவே மிகவும் ஒரு நன்மை பகிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இலங்கையிலுடைய ஆடை உற்பத்தியை நம்பியும் கைத்தொழிலாளர்களை நம்பியும் பெரிய துறையை காத்திருக்கிறது. எனவே சமூகத்திற்கு ஒரு நன்மை பகிக்கின்ற வகையில் இந்த நடவடிக்கை இருக்கும் என்று நாங்களும் நம்புகின்றோம். இத்துடன் டியூப் தமிழின் செய்திகள் ஒரு பார்வை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை எதிர்பாருங்கள்.